குழந்தைங்க மட்டும் இல்லை, இப்போல்லாம் பெரியவங்களும் அதிகமாக ஆன்லைன் வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. ஒரு வன்முறையான கேம் எந்த அளவுக்கு உங்கள் பிரெயினையும் உடம்பையும் பாதிக்கும்னு தெரியுமா? ஒரு ஆய்வு சொல்லுது, அளவுக்கு அதிகமாக வன்முறையான கேம்ஸை விளையாடுறப்போ அவங்க மூளையில் இருக்கிற ஹிப்போகாம்பஸ் பகுதியில் ஒயிட் மேட்டர்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஒயிட் மேட்டர்ஸ் மூளையின் ஒரு தகவலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக எடுத்து செல்லக்கூடியது. இது ஹிப்போகாம்பஸில் குறையிறனால அவங்க கற்றல் மற்றும் நினைவாற்றல் திறன் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒருவித மனசோர்வும் ஏற்படும். எதிர்காலத்தில் நியூரலாஜிக்கல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கலான்னு ஆய்வுகள் சொல்லுது. இதனால் படிப்பும் பாதிக்கப்படும். இது எல்லாமே இந்த வன்முறையான கேம்ஸை பல மணி நேரம் தொடர்ந்து விளையாடுறப்போ வரக்கூடியது. நியூஸில் நம்ம பார்க்கலாம், ஒரு சிறுவன் மொபைல் கேமை விளையாடுறப்போ இறந்து போகிறான்னு. எப்படி இறப்பு ஏற்பட்டிருக்கும்னா, ஏன் இந்த பேட்டில் ராயல் கேம்ஸை அதிகமாக விளையாடுறாங்கன்னா, இது இலவசமாக கிடைக்குது. மேலும் இது ஒரு வகையாக ஃபன்னாக இருந்தாலும் இதோட நோக்கம் இதில் இருக்கிற எல்லாத்தையும் கொல்லணும்னு தான் இருக்கும். இந்த பேட்டில் ராயல் கேமை பொறுத்த வரைக்கும் 20 நிமிடத்துக்குள்ளே துப்பாக்கிகளை எடுத்து எதிரிகளை சுட்டு கொல்லணும். இதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. விளையாட போகிறப்போ என்ன நடக்கும்னா, உங்கள் மூளை இந்த கேமை ஒரு கட்டத்தில் உண்மைன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். இந்த கேமை விளையாட போகிறப்போ உலகமே மறந்து இந்த கேமில் இருப்பாங்க. இந்த கேமை விளையாடுறவங்க அந்த 20 நிமிடங்களும் பதட்டத்தோடு இருக்க வைக்கிற மாதிரி இந்த கேம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த சமயம் கேமில் ஒவ்வொரு நொடியும் உயிர் போய்விடக்கூடாதுன்னு நினைப்பு உருவாகிடும். உடம்பில் ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு என்று சொல்லப்படுகிற சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். இது உடம்புல இருக்கிற ஹார்ட் பீட், பிளட் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை அதிகமாக்கிடும். ஏன்னா இது வாழ்வா சாவா மொமெண்ட் ஃபார் த பிரெயின். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அப்போது அவங்க ஆழ்ந்து விளையாடுறப்போ சுடப்பட்டு செத்துட்டா அது அவங்க பிரெயினில் ஒரு பவர்ஃபுல் இம்பேக்டை உருவாகும். இது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் ஹார்ட் பீட்னால சடன் டெத் உருவாகலான்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் உடம்புல இந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் இறப்புக்கு தள்ளிடுது. இதனால தான் பேட்டில் ராயல் கேம்னு சொல்லப்படுற இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடி சில சிறுவர்கள் ஸ்ட்ரெஸ் தாங்காமல் இப்படி ஆயிடுது. இது மட்டும் இல்லாமல் வன்முறையான வீடியோ கேம் கொலைகாரர்களை உருவாக்குச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? மார்ச் 2013 நோவா குரூக்ஸ்னு ஒரு 13 வயது சிறுவன் அவனது அம்மாவை 22 முறை துப்பாக்கியால் சுட்டு கொன்றிருக்கான். இதுக்கு பின்னால் பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் சொல்வது என்னென்னா, இந்த சிறுவனுக்கு 18 மணி நேரம் வன்முறையான கேமை விளையாடுற பழக்கம் இருக்குன்னு அவங்க அம்மா அவனை ஸ்கூலில் சரியாக மார்க் எடுக்காதனால அந்த கேமை விளையாடக்கூடாதுன்னு சொன்னனாலையும் அவங்க அம்மாவை கொன்றிருக்கலான்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, 2003 டீவன் மோரே என்ற 18 வயது பையன் 3 பேரை சுட்டு கொண்டிருக்கான். அதில் 2 பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்கள சுட்டது மட்டும் இல்லாமல் அவங்க போலீஸ் பேட்ரோல் காரை எடுத்து தப்பிச்சிருக்கான். இவனை அரெஸ்ட் பண்ணி கேட்டதில் வாழ்க்கையே ஒரு வீடியோ கேம், எல்லாரும் ஒரு நாள் சாக தானே போகிறோன்னு சொல்லியிருக்கான். இந்த பையனுக்கு ஜிடிஏன்னு ஒரு கேம் விளையாடுற பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் ஏன்னா, இந்த கேமில் ஒரு மிஷன் இருக்குது, அதில் போலீஸை சுடணும், மேலும் அவங்க வாகனத்தை எடுக்கணும் அப்படின்னு இந்த கேமில் இருக்குது. அவன் ரியல் லைஃப்பில் பண்ணதுக்கும் இந்த கேமுக்கும் இதுதான் தொடர்பு. இப்படி ஒரு வயலண்ட்டான கேம்ஸ் ஒரு மனித மூளையை எப்படியெல்லாம் பாதிச்சதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்காக வீடியோ கேம்ஸ் விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நல்ல வீடியோ கேம்ஸ் நிறைய இருக்குது. செஸ், கேரம் இப்படி நல்ல கேம்ஸ் விளையாடுறதுனால எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்லை. வன்முறையான கேம்ஸை விளையாடுறப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது. அதுவும் 3 மணி நேரத்துக்கு மேலே விளையாடுறப்போ இந்த பாதிப்புகள் ஏற்படுது. எனக்கு எந்த பாதிப்பும் இதுவரை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு கேம் விளையாட போகிறப்போ கால் வந்தால் கட் பண்ணுவீங்களா? இல்லை வீட்டில் யாராவது பேச வந்தால் இதை விட முக்கியம் கேம்னு விளையாடுவீங்களா? உங்களுக்கு கோபம் அதிகமாவதையும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இதுவும் ஒரு வித பாதிப்பு தான். இன்னமும் விளையாடணும், ஜெயிக்கணும்னு அடிக்ட் ஆகிற மாதிரி தான் எல்லா கேமும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். பெற்றோர் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைகள் அதில் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு படி மேலே போய் அந்த குழந்தைங்க அமைதியாக இருக்கணும்னு மொபைலை பெற்றோரே அவங்களுக்கு தராங்க. இன்றைக்கி பல வீடுகளில் துப்பாக்கி சத்தங்களும் எனிமீஸ் ஹெட்னு சத்தங்களும் தான் சாதாரணமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம மனிதர்களே எதிரியாக பார்க்க வச்சு அவங்கள துப்பாக்கியால் சுட வைக்கிற இந்த மாதிரி கேம்ஸ் இலவசமாக கிடைக்குது. ஆனால் மனிதன் வாழ்வதற்கு தேவையான தண்ணீர் காசு கொடுத்து வாங்க வேண்டிய உலகத்தில் தான் நாம் இருக்கோம்.